அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். இந்த அருமையான நாளில் இந்த அற்புதமான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்போ நாம 2023 நிறைவுக்கு வந்துட்டோம். 2024 நம்ம தொடங்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? நீ 2023 என்ன செஞ்ச? என்ன பண்ணியிருக்கலாம்? நீ ஏன் இதெல்லாம் செய்யலை? அப்படிங்கிற கேள்வி கேட்குறக்கோ இங்கே குறை சொல்கிறக்கோ இல்லை. எல்லாருமே நம்ம சாதாரணமான ஒரு ஒரு காமனான ஒரு மனிதர்கள் தான். அதனால சரி, பாஸ் நடக்கட்டும், நடந்ததாக இருக்கட்டும். 2024 என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 விஷயங்களை, பல விஷயங்கள் இருக்குதுங்க ஜெயிக்கிறதுக்கு. அதில் ஒரு 5 ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் எடுத்து பின்பற்றலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரெவல்யூஷன் எடுத்துக்கலாம். ஒரு ஊக்கமான ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இது நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த முடிவு நம்மளை ஊக்கப்படுத்துங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு 5 விஷயத்தை நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது. காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது 100% ரொம்ப கஷ்டமான வேலை தான் இந்த காலத்தில். ஏன் அப்படின்னா, நாம் நம்மளுடைய வேலையை நம்மளோட ஃபோன் யூஸ் பண்ணுறது, மற்ற வேலைகள் எல்லாமே அதிகமாக நைட்டில் நம்ம வச்சுக்கிறோம். அதனால் காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியாது. அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைட்டு ஒரு 9:30லேருந்து 10க்குள்ளே படுக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாங்க. அப்போ படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபோனு, லேப்டாப்பு, டிவி பார்க்குறதெல்லாம் நிறுத்திடலாம். அப்போது அந்த படுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறனா, புக்கு படிக்கலாம். இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணிக்கிறோம், எதைய கரெக்டாக செஞ்சுருக்கலாம், எதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு இந்த நாளை நம்ம திருப்பி பார்க்கலாம். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம நைட்டு படுத்துக்கலாம். படுத்துட்டு காலையில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4:30 to 5:30க்குள்ளே எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 மணிக்குள்ளேயாவது எந்திரிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு நாம் எடுக்கலாம். ஏன்னா நாம் நேரத்தில் எந்திரிச்சோம்னா நம்மளுக்கு அதிகமான நேரங்கள் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கான நேரங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோம்னா எந்த கேஜெட்ஸோட இந்த ஃபோனு, லேப்டாப்பு, அந்த மெசேஜ் அது இதுன்னு எதுவும் வராது. காலையில் எதுவுமே வராது. ஒரு நிரவு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்குங்க. காலையில் ஒரு 3:30 to 6 o'clock வரைக்கும் பெரிய மெசேஜ்களை யாரும் அனுப்ப மாட்டாங்க, எதுவும் வராதுங்க. அப்போ நாம் அந்த டைமுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கிறதுக்கும், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு அருமையான டைம் எது அப்படின்னா, காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறோம். நாம் காலையில் நேரத்தில் எந்திரிச்சுங்க, நாமும் அந்த எந்திரிச்ச 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள் தான் அந்த நாளை கேப்சர் பண்ணுதுங்கிறாங்க, அந்த நாளை வழி நடத்துது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு நல்ல புக்ஸும் எடுத்து படிக்கலாம். ஒன்று. அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற டு-டூ லிஸ்ட் எழுதலாம். அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற டு-டூ லிஸ்ட் எழுதலாம். ஏன்னா ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறதுங்க பெரிய பெரிய நபர்கள், பெரிய பில்கேட்ஸும் சரிங்க, நம்மளுடைய அலன் மாஸ்க்கு சரி, ஆக்சுவலி ஜிப்ஜிவாஸ் யார் எடுத்துட்டாலும் சரிங்க, அவங்க எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் புக்ஸ் படிங்க. ரீடிங் ஹேபிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய தொழில் சார்ந்தோ, உங்களுடைய மனம் சார்ந்தோ, உடல் சார்ந்தோ, கம்யூனிகேஷன் ஸ்கில்டோ ஏதோ ஒரு விஷயத்தை புக்ஸை நீங்கள் படிச்சுட்டே இருங்க. டெய்லி புக்கு படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. அந்த புக்கு படிக்கிறதுக்குன்னு நேரம் ஒதுக்கிறது தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறாங்க. யார்? மிகப்பெரிய அளவில் ஜெயித்தவங்க எல்லாமே சொல்கிறது படிங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது படிங்க. சரி, அடுத்ததாக மூணாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல் செட் எழுதலாம். ஃபஸ்ட்டு கோல் செட் அப்படிங்கிறத மூணாக பிரிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, ஷார்ட் டைம் கோல், மிட் டைம் கோல், லாங் டைம் கோல் அப்படின்னு இந்த மூணாக பிரிச்சுக்கலாம். ஷார்ட் டைம் கோல் அப்படிங்கிறது ஒரு பேசிக், இந்த நாளிலிருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம செய்ய வேண்டியது அல்லது 1 வருஷத்துக்குள்ளே செய்ய வேண்டியது ஷார்ட் டைம் கோல். ரைட். மிட் டைம் கோல் அப்படிங்கிறது 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே செய்ய வேண்டியது மிட் டைம் கோல், இடைப்பட்டது. லாங் டைம் கோல் அப்படிங்கிறது 1 வருஷத்தில் இருந்து 20 வருடங்கள் வரைக்கும் கோல் செட் பண்ணுறது லாங் டைம் கோல். அப்போது கோல் செட் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நாம் ஒன்று எழுதுகிற போது ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுற போது நாம் எப்படி போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற அன்னைக்கான சில விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குறதே கோல் செட்டிங் தான். எதுவுமே எழுதலை, விடு எந்திரிக்கல, ஏதோ பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தால் எப்படிங்க? அப்போது நம்ம அந்த கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளை தூங்குறதுக்கு விடாது. அடுத்த வேலையை என்னென்ன வேலை இருக்குது, எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அந்த கோல் செட்டிங் ஏற்படுத்தி கொடுத்துரும். ரைட்.
அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினம் வந்து செய்ய வேண்டியது தியானம். தியானம் அப்படிங்கிறது யோகா. அது எதுக்காக செய்கிறது அப்படின்னா, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக. மகிழ்ச்சி எப்போ ஒரு மனுஷனுக்கு வருது தெரியுங்களா? நன்றி உணர்வோட இருக்கிறது. அது என்னங்க ஒண்ணும் இல்ல. நன்றி உணர்வு அப்படிங்கிறது இந்த யோகா இந்த விஷயங்களை எல்லாம் செய்யற போதே இன்பில்ட்டா இதெல்லாம் வந்துரும். நன்றி உணர்வு அப்படிங்கிறது எதுக்குங்க? சார் நாமளாவது இன்னைக்கு கை இல்லாம இல்ல, கை இருக்குது. கால் இல்லாம இல்ல, நம்மளுக்கு கால் இருக்குது. கண் இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்மளுக்கு கண் இருக்குது. எத்தனையோ பேத்துக்கு வீடு இல்ல, நம்மளுக்கு வீடு இருக்குது. எத்தனையோ பேருக்கு துணிமணி, நல்ல துணிமணி இல்ல, நம்மளுக்கு எல்லாம் இருக்குது. நல்ல வேலை இருக்குது. அம்மா, அப்பா, சொந்த பந்தங்கள், மனைவி, மக்கள் இப்படின்னு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இதுக்கு அந்த விஷயத்த குடுத்த இறைவனுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லாம நன்றி சொல்லக்கூடாது. சார் மத்தவங்கள பார்க்கிறபோது இஸ் பெட்டர். நாம நல்லா தான் இருக்கோம். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நன்றி உணர்வு. நன்றி உணர்வு தான் ஒரு மனுஷன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய விஷயமே நன்றி உணர்வுன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த நன்றி உணர்வுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குதாம். ஏன்னா, அந்த நன்றி உணர்வுங்கிறது இறைவனோட மொழி அப்படிங்கிறாங்க. இறைவனோட மொழி வைப்ரேட் உணர்ச்சிகள். அப்போ நன்றி உணர்வோடு இருக்கிறபோது அது நம்மளுக்கு எப்படி உணர்ச்சி இருக்கும் பாருங்க. அப்போ எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லலாம். காலையில எந்திரிச்சோன கடவுளுக்கு சொல்லலாம். தண்ணீர் அப்போ பஞ்சபூதங்களை சொல்லலாம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களுக்கு சொல்லலாம். நினைச்சு பாருங்க. காத்து இல்லாட்டி நம்ம வாழ முடியுங்களா? அப்போ அந்த காத்துக்கு நன்றி சொல்லலாம். நெருப்பு இல்லைன்னா நன்றி சொல்லலாம். நிலம் இல்லைன்னா நன்றி சொல்லலாம். உடல் இல்லை அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லலாம். அல்லது நம்ம ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லலாம். இந்த நன்றி சொல்றதுக்காகவே அல்லது கிராட்டிடியூட எழுதுங்க. எப்படிங்க? ஒன்று சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ எப்படி? தியானத்தில் கண்ணை மூடி உட்காந்துட்டு கடவுளுக்கு நன்றி, எனக்கு நல்ல உடலை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. இன்று எத்தனையோ பேர் படுத்தவங்க காலையில் எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு இவ்வளவு ஒரு அழகான நாளை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணுன கிராட்டிடியூடான வார்த்தைகள், நன்றி வார்த்தைகளை எழுதிட்டு ஒரு ஃபார்மெட்டாக அதை எழுதிட்டு தினம் அதை சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிற போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. 4வது. 5வது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி எதுக்கு அப்படின்னாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். கண்டிப்பா நாம செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான் அன்னைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கிரியேட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது. நாம எக்ஸசைஸ் பண்ற போது நம்மளுக்கு தேவையான சுரபிகள் வந்து உடம்புக்குள்ள சுரக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு செய்யக்கூடிய உடற்பயிற்சி அப்படிங்கிறது தான் ஹோல் டே ஃபுல்லாமே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இயக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான உடற்பயிற்சி. ஏன் அப்படின்னா, நகர்ந்துட்டே இருந்தால் தான் அழகும். நதி ஓடிட்டு இருந்தால் தானே அழகு. நின்று என்ன ஆகுங்க? ஒரு குளமாகு, குளம் குட்டையாகு, குட்டை என்ன ஆகுங்க? சின்ன இதாகு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எல்லாம் என்னென்னு கண்டது கடிதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி கெட்ட வாசம் ஆரம்பிச்சிடும். அப்போது தண்ணி ஓடிட்டே இருந்தால் தான் அழகு. அதுபோல் உடம்புங்கிறது இயக்கம் வந்துட்டே இருக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் நம்மளுக்கு இயங்கி வேலை செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவும். அதனால இயக்கங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப வேணும். அதுக்கு இயக்கம் அப்படிங்கிறது உடற்பயிற்சி தான். எவ்வளவு நேரங்க? ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1 ஹவர் அதிகப்படியாக வேண்டாங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஒரு வாக்கிங்கு, ஏதோ ஒரு சின்ன உடற்பயிற்சியை பட் ரெகுலரைஸாக கண்டினியூட்டியாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிற முடிவை இந்த 2024க்கு நாம் முடிவெடுக்கலாம். 5 முடிவு என்னென்ன? ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நேரத்தில் எழுந்திருக்கிறது ஃபஸ்ட்டு. செகண்ட் அப்படிங்கிறது புக் ரீடிங்கு. தேர்டு அப்படிங்கிறது கோல் செட்டிங்கு. ஃபோர்த்து அப்படிங்கிறது தியானம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் தியானம். 5வது உடற்பயிற்சி. இந்த 5 விஷயத்தை நான் கண்டினியூட்டியாக செய்ய போகிறேன். இதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அப்படின்னா, அதிகப்படியாக காலையில் நேரத்தில் எந்திரிச்சோம்னா நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் 7 மணிக்குள்ளே நம்ம லைஃபுக்குள்ளே வர்றதுக்குள்ளே இந்த 5 விஷயத்தையுமே முடிச்சிடலாம். ஆனால் பட் அதுக்கு என்ன செய்யணுங்க? காலையில் நேரத்தில் எந்திரிச்சு பழகணும். காலையில் நேரத்தில் எந்திரிச்சா மட்டும்தான் இது எல்லாமே செய்ய முடியுமே தவிர, காலையில் நேரத்தில் எந்திரிக்கல அப்படின்னா ஒமிட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடும், தள்ளி போடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் காலையில் நேரத்தில் எந்திரிப்போம், கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் செய்வோம். 2023 எது எல்லாம் கனவுகளாக இருந்ததோ அதை 2024 அடைய உங்களுக்கு எல்லா வல்ல அந்த பஞ்சபூத இறையாற்றலும் நவகிரக தெய்வங்களும் அதற்கான உடல் ஆரோக்கியம், மனமகிழ்ச்சி, பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக எண்ணங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதை தவிர வேறு எதுவுமே தீர்மானிப்பதில்லை.
எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணமே தான் வாழ்க்கைங்க. வெள்ளத்தனைது மலர்நிட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைது உயர்வுன்னு சொல்லுவாங்க. அதுபோல நாம கண்டிப்பா இதை செய்யறோம். 2023 மாரி இல்லாம இந்த 2024ங்கிற ஒரு வருஷத்த ஒரு அருமையான வருஷத்த நான் உருவாக்க போறேன் அப்படிங்கிறத ஜனவரி 1ஆம் தேதி எடுக்கக்கூடிய அந்த முடிவு மாரியே டிசம்பர் 31 வரைக்கும் அதே தொடர்ச்சியான முடிவில் உறுதியாக இருந்து நாம் அதை செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு நல்லதாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது கொடுத்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு கொடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.